பார்வதி ஆன்ட்டி சூப்பரா ஸ்டோரி சொல்லி முடிக்கிறாங்க. மீனா கிளாப் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க ஆன்ட்டின்ட்டு. சிவன் அங்கிளும் அதே மாதிரி ப்ரைஸ் பண்ணுறாங்க. அப்படியே மீனாவும் பார்வதி ஆன்ட்டியும் ஹாலுக்கு பேசிட்டு வராங்க. அந்த டைம் பார்த்து காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரோஹிணி உள்ளே வர்றாங்க. அப்போது பார்வதி ஆன்ட்டி கேட்குறாங்க, என்னாச்சு ரோஹிணி, எதுக்குமா வந்திருக்கன்னதும் ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை ஆன்ட்டி இப்படி எங்களுக்கு கடன் ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு 5 lakhs எங்களுக்கு தந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்கிறாங்க. உடனே பார்வதி ஆன்ட்டியும் ஒரு நிமிஷமா அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு சிவன் அங்கிள்கிட்ட பேசுகிறாங்க. இப்படி வந்திருக்கா, எனக்கு அவள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, ரொம்ப தப்பான இதெல்லாம் பண்ணியிருக்கா, எப்படி கொடுக்குறது வேண்டாமான்ட்டு யோசனையாக இருக்குன்னு சிவன் அங்கிள்கிட்ட பேசுகிறாங்க. ஷார்னே பார்வதி ஆன்ட்டி சொல்கிறாங்க, சரி ஓகே, மீனா ஷ்யூரிட்டி கொடுத்தானா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னதும் சிவன் அங்கிளும் ஆமாம் கரெக்டு, நீ சொல்கிறது கரெக்டு தாங்கிறாங்க. ஸோ பார்வதி ஆன்ட்டி வெளியில் வந்து ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க, இப்படி மீனா ஷ்யூரிட்டி கொடுத்தா உனக்கு நான் கொடுக்குறேம்மானதும் ரோஹிணி மீனா வெளியில் கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க, நீங்கள் ஷ்யூரிட்டி கொஞ்சம் கொடுங்கன்ட்டு. ஆனால் மீனா வந்து முடியாது, முத்துக்கிட்ட பேசாமல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தோன்னா அண்ணாமலை அங்கிளுக்கு முத்து வந்து டேப்லெட் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சேடாக இருக்காதீங்கப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படி சொத்தை வந்து மொத்தமாக வேணால் மனோஜ்க்கு கொடுத்துருங்க, எனக்கும் எதுவும் வேண்டாம், அவங்க தம்பிக்கும் எதுவும் வேண்டாம், நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை யோசனையாக இருக்கிறாங்க. அப்படி முடியுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முத்து மீனா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கிறிஷ் வர்றாங்க. அப்போது கிறிஷ் கிட்டே என்னதுன்னு கேட்டதும் இப்படி ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ காம்படிஷனை என்ன நேம் அப்படின்னதும் நல்லதை பற்றி பேசணும் அப்படின்னதும் ஓகே சூப்பர் அப்படின்ட்டு முத்து என்ன பண்ணுறாங்க, அந்த டாபிக் பற்றி கிளியராக கிறிஷ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. கிறிஷும் சூப்பர் அங்கிள், நான் இதை வச்சு அழகாக பேசிடுவேன் அப்படின்னு போகிறான். அப்புறம் நைட் ஆகுது. 3 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பவர் கட் ஆனதும் முத்து வந்து எந்திரிச்சிடுறாங்க. அப்புறம் மீனா வந்து ஓகே உண்மையை சொல்லிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. படுத்துகிட்டே இருந்து சொல்கிறாங்க, முத்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு பொய் சொல்லிட்டேன், இப்படி கிறிஷோட அம்மா வந்து ரோஹிணி தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறது ரோஹிணி. ரோஹிணி அழுதுகிட்டே கிச்சனுக்கு ஓடுறாங்க. கத்தி எடுத்து கையை கட் பண்ணி இறந்துடலாம் அப்படின்ட்டு. உடனே மீனா பின்னாடியே போய் கத்தியை எடுத்துகிட்டு எதுக்கு இப்போது இது பண்ணுறீங்களோ, நான் இறந்துடுறேன், நான் என்னால் இருக்க முடியாது, நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு நினைக்கல அப்படின்னோம். மீனா வந்து அந்த மாதிரிலாம் இது பண்ணாதேன்ட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கோம். கரெக்டாக முத்து உள்ளே வந்துடுறாங்க. முத்து வந்துட்டு என்ன பார்லர் நம்ம எதுக்கு அழுறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க இல்லை ஒன்றும் இல்லை, கடன் பிரச்சனையாக இருக்குங்கிறாங்க.